ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிறைய பேர் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, வெயிட் கெயின்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஏன் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணியும் வெயிட் லாஸோ வெயிட் கெயினும் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் நம்ம எதனால் வெயிட் லாஸ் ஆகுது, எதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோவில் 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஒன்று பிஎம்ஐ, இன்னொன்று பிஎம்ஆர். இது 2 மட்டும் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீங்களே வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிஎம்ஐனா பாடி மாஸ் இன்டெக்ஸ். ஒரு நார்மல் ஹியூமன் பாடியோட பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா 19லேருந்து 23க்குள்ள தான் இருக்கணும். இதை விட அதிகமாச்சுன்னா ஹெல்த்தில் நிறையவே ப்ராப்ளம் வரும். இந்த பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா 1% இருந்துச்சுன்னா 3 கிலோக்கு சமம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 19லேருந்து 23க்குள்ள இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இப்போ 23% நீங்கள் இருக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 69 கிலோ இருப்பீங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டோட 1 கிலோ 2 கிலோ எக்ஸஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிஎம்ஐன்றது 19லேருந்து 23க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஆனால் இதுவே 23லேருந்து 28க்குள்ளே இருக்கும்போது ஒபேசிட்டி லெவல் 1ன்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் நீங்கள் இருப்பீங்க. அந்த லெவலில் நீங்கள் இருக்கும்போது ஹெல்த்தில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். அதுவே பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா 28லேருந்து 30க்குள்ளே இருக்கும்போது இதை விட அதிகமாகவே ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா உங்களோட பிஎம்ஐ நார்மலாக இருந்துச்சுன்னா 1 or 2 டேஸில் சரியாயிடும். ஆனால் நீங்கள் 28லேருந்து 30 இருக்கும்போது 1 வீக்குக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகவே ஆகாது. பிஎம்ஐ 28லேருந்து 30க்குள்ளே இருக்கும்போது ஒபேசிட்டி லெவல் 2ன்னு சொல்லுவாங்க. இந்த லெவலில் இருக்கும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதுவே அவங்களுக்கு பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. இந்த லெவலில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்தில் நிறையவே ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணனாலும் சரி, நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணனாலும் சரி, இந்த பிஎம்ஐ லெவலில் நீங்கள் இருக்கணும். 19லேருந்து 23க்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. பிஎம்ஐன்றது நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிஎம்ஆர்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஃபுட் கேலரி. டெய்லி பேசிஸில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃபுட்டில் இருக்க கேலரிஸ் தான் பிஎம்ஆர்னு சொல்லுவோம். இந்த ஃபுட் கேலரிஸை அதிகமாக எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும், குறைவாக எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்? அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நீங்கள் குறைவாக எடுத்துக்கிட்டா உங்களோட வெயிட் டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வரீங்கன்னா உங்களுடைய ஃபுட் கேலரியில் 8000 கேலரிஸ் போன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு 1 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 கேலரிஸ் இருக்க ஃபுட்டை இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 டேஸில் 3 kg வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கேலரி பேசிஸை தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வெயிட் கெயின் பண்ணுறவங்களும் அவங்களோட ஃபுட் கேலரியில் 8000 கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு 1 கிலோ இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2000 கேலரிஸ்லேருந்து 3000 கேலரிஸ் அவங்க டெய்லி பேசிஸில் இன்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 30 டேஸில் 4லேருந்து 5 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதாங்க. இது 2 பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நீங்களே ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனுக்கு ப்ராடக்ட் வாங்கி உங்களோட வெயிட் லாஸும் உங்களோட வெயிட் கெயின் ஜர்னியை நீங்களே ஃபாலோ பண்ண முடியும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கேலரி பேசிஸை கம்மி பண்ணுறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்படி சாப்பிடாமல் இருக்கிறதால ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால தாங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க ஷேக் மிக்ஸை எடுக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு ஷேக்கில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரியாக கிளாரிஃபிகேஷன் கிடைக்கனாலும் கீழே டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் எப்படி பண்ண முடியும், வெயிட் கெயின் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, வெயிட் லாஸ் பண்ணனாலும் இல்லை வெயிட் கெயின் பண்ணனாலும் கீழே டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.